ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் முக்கூடல் பல்லு பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கூடல் பல்லு 6 வகை சிற்றியக்கங்கள் ஒன்று தான் பல்லு. இது பல்லு நமக்கு முக்கூடல், கூடல்லாம் மதுரை மாநகர்னு வச்சுக்கோங்க. முக்கூடல்லாம் மதுரைன்னு சொல்லுவாங்க. பல்லு அப்படின்றது உலத்திப்பாட்டு. உலத்திப்பாட்டு உழவர்கள் பற்றி பாடக்கூடிய பாட்டு தான் உலத்திப்பாட்டு. சரியா? அந்த உலத்திப்பாட்டு பல்லில் பாடிப்பாங்க. அவரோட பாட்டு அதில் நமக்கு உழவர்கள் பற்றி பாடியிருப்பாங்க. அதுதான் உலத்திப்பாட்டு. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்வது எதுன்னு கேட்பாங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் எதுன்னு கேட்டால் பல்லு. பல்லுல என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா, திருமலை முருகன் பல்லு அப்படின்றது யார் இயற்றிருப்பாங்கன்னா, திருமலை முருகன் பல்லு இருக்காங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெரியவன் கவிராயர் அப்படின்றவர் தான் இயற்றியிருப்பார். திருமலை முருகன் பல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமலை முருகன் பெரியவன். உலகத்தில் இருக்கிற கடவுளில் எல்லாத்திலையும் முருகன், மலை மேல் இருக்கிற முருகன் தான் பெரியவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பெரியவன் கவிராயர் அப்படின்றது. இவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு. இந்த இந்நூல் கலித்துறை, கலிப்பா, முக்கூடர் பல்லுவோட என்ன கேட்பாங்கன்னா, முக்கூடர் பல்லுவோட பா வகைகள் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. கலிப்பா, கலித்துறை, சிந்துப்பா. கலிப்பா, கலித்துறை, சிந்துப்பா அப்படின்றது தான் முக்கூடல் பல்லுவோட பா வகைகள். கேட்பாங்கன்னா, திருமலை முருகன் பல்லுன்னா யாரை பற்றி பாடிருக்காங்க? முருகனை பற்றி பாடிருப்பாங்க. அவ்வளோதான். முருகன் தான் பாட்டுடைய தலைவன். திருமலை முருகன் பல்லு பாட்டில் என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, நெல் வகைகள், மாடு வகைகள், அப்புறம் உழவு கருவிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதையும் கேட்பாங்க. பொருட்களை எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. நெல் வகைகள், அப்புறம் மாடு வகைகள், உழவு கருவிகள் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான். இதை கூட ஒரு தாடி கேட்டிருக்காங்க. இந்த நெல் வகையில் கொடுத்து எது பொருந்தும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மாடு வகையில் இருக்குது 8 மாடு வகைகள். இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சும்மா ஒரு தாட்டி ரீட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். முக்கூடல் நமக்கு தெரியாது. ஸோ ஆசிரியர் யாரும் தெரியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.